and sixth sum. A store purchased pen at 216 rupees per dozen. He paid 58 rupees for conveyance and sold the pen at the discount of 2 rupees per pen and made a overall profit of rupees 50. Find the market price of each pen. என்ன மீனிங்? a store purchased pen at 216 per dozen. ஒரு டசன் per டசன்னா என்ன? ஒரு டசனோட பெண்ணை எவ்வளோ ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 216 rupees. He paid 58 rupees for conveyance, that is traveling charge. ட்ராவலிங் சார்ஜுக்காக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 58 rupees. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன ஆகும்? காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. அண்ட் சோல்டு பென் அட் எ டிஸ்கவுண்ட் 2 rupees per pen. ஒரு பென்னுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 rupees டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 50 rupees கிடைக்குது. ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பென். ஒவ்வொரு பென்னோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கவனி, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 dozen பென். ஒரு டசன் பென்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? 216 rupees. ஓகே. அண்ட் கன்வேயன்ஸ் சார்ஜ், தட் இஸ் என்னத்துக்காக? ட்ராவலிங் சார்ஜுக்காக 58 rupees கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 216 ப்ளஸ் 58. ஓகே. இது ரெண்டையும் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கிடைச்சிரும். தட் இஸ் 216 plus 58. 8 plus 6 14, balance 1. 5 plus 1 6, 6 plus 1 7, 2. 274 rupees. ஓகே. அப்போ டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 274 rupees கிடைச்சிருச்சு. தென் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 50 rupees. ஓகே. தென் டிஸ்கவுண்ட் ஆஃப் ஒன் பென். ஒன் பென்னோட டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 rupees கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போ எனக்கு என்னென்ன தெரியும்? காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், ப்ராஃபிட் தெரியும், டிஸ்கவுண்ட் தெரியும். ஓகே. காஸ்ட் ப்ரைஸ்ன்றது ஒரு டசனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும். பட் டிஸ்கவுண்ட் எப்படி தெரியும்னா ஒரு பென்னுக்கு தான் எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு தெரியும். சரியா? இப்போ காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும் வச்சுட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறேன். காஸ்ட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டும் தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ன தெரியும்? செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலா மேக் பண்ண போகிறோம். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ். இது ஆல்ரெடி டீப்பாக எப்படி வந்துச்சுன்றதை சொல்லியிருக்கேன். ஓகே. தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன? 50 rupees. தென் காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ 274 rupees. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு டசனோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கிடைச்சிரும். தட் இஸ் 274 ப்ளஸ் 50. ஓகே. 4 + 0 4, 7 + 5 12, பேலன்ஸ் 1 3. 324 rupees. 324 rupees. ஒரு டசன் பென்னோட செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 324 rupees. ஓகே. நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் பென். ஒன் பென்னோட மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ஒரு பென்னோட மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பென்னுக்கு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா டிஸ்கவுண்ட் தெரியும். ஒன் பென்னுக்கு நான் இப்போ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 dozen நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். தட் இஸ் 324 rupees. 1 dozenன்றது எத்தனை பென்னு? 1 dozenன்றது 12. ஒரு டசன்ன்றது எவ்வளோ? 12. ஓகேவா? அப்போது ஒரு டசனோட ரேட் 324 rupees நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? ஒரு பென்னோட ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு பென்னோட ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். தட் இஸ் 1 pen ஈக்குவல் டு ஆல்ரெடி 324. ஒரு டசன் வந்து 12. சரியா? ஒரு டசன்லேருந்து நான் ஒரு பென் கண்டுபிடிக்க போகிறேன்னா 324 டிவைடட் பை 12. ஓகே. ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணுங்கள். தட் இஸ் 324 டிவைடட் பை 12. 12 டேபிளில் ஃபஸ்ட்டு 2 digits எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் 2 digits எடுத்தேன் அப்படின்னாக்கா எத்தனை டைம்ஸ் வரும்? 32 வராது, பட் 24 வரும். ஸோ 24ன்றதை
2 times 12 2s are 24. ஓகேவா, தென் என்ன பண்ண போகிறேன், 32லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணுறேன். 2லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து பாரோ வாங்கினேன்னா இது 12 ஆகிடும், இது 2. ஓகேவா, அப்போது 12 minus 4 8, தென் 2 minus 2 0 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 4 கீழே கொண்டு வந்துட்டேன். தட் இஸ் 84 எத்தனை டைம்ஸ் 12 டேபிளில் 7 times, then 7 12s are 84, ரிமைண்டர் 0. அப்போது ஒரு பெண்ணோட ரேட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் 27 rupees. ஒரு பெண்ணோட செல்லிங் ப்ரைஸ் என்ன, 27 rupees. தென் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா தெரியும். மார்க்கெட் ப்ரைஸுக்கு என்ன ஃபார்முலானா டிஸ்கவுண்ட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். எதுலேருந்து கொண்டு வரோன்னா டிஸ்கவுண்ட் ஃபார்முலாலேருந்து கொண்டு வரோம். தட் இஸ் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதுலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க. மார்க்கெட் ப்ரைஸ் அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் கோஸ் டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ்க்கு என்ன ஃபார்முலானா டிஸ்கவுண்ட் ப்ளஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகே, எனக்கு செல்லிங் ப்ரைஸ்க்கு 1 பென் எவ்வளோன்னு தெரியும், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் 1 பென்னுக்கு எவ்வளோன்னு தெரியும். ஓகே, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். டிஸ்கவுண்ட் 1 பென்னுக்கு 2 rupees, அதே மாதிரி செல்லிங் ப்ரைஸ் 1 பென்ன்றது 27. 27 + 2 we get the answer is 29. ஓகேவா, next one, 7th sum. A vegetable vendor buy 10 kg of tomato per day at 10 rupees per kg. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. A vegetable vendor buy 10 kg of tomato per day. ஒரு நாளைக்கு வெஜிடபிள் வெண்டர் எவ்வளோ கேஜி வாங்குறாங்கன்னா 10 kg வாங்குறாங்க. ஓகேவா, தென் எவ்வளோ ருப்பீஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா பர் கேஜி, தட் இஸ் 1 kg. 1 kgயை 10 rupeesக்கு வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. வெஜிடபிள் வெண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ வந்து டொமேட்டோ வாங்குறாங்க. தென் 1 kg என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க, 10 rupeesக்கு வாங்குறாங்க. சரியா, ஃபார் த ஃபஸ்ட் 3 day ஆஃப் த வீக். 1 வீக்கில் ஃபஸ்ட்டு 3 day மட்டும். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு 3 day வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாங்க. என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா 1 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1 kg ஆஃப் டொமேட்டோ காட் ஸ்மாஷ்டு ஆன் எவரி டே ஃபார் தோஸ் 3 day. இந்த ஸ்மாஷ்டு மீன்ஸ் வீணாக போகிறது. தென் இந்த 3 நாள் அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதில் ஒரு நாளைக்கு 1 kg வீணாக போயிடுது. அப்போ 3 நாளைக்கு எவ்வளோ வீணாக போயிருக்கும், 3 kg வீணாக போயிருக்கும். சரியா, ஃபார் த ரிமைனிங் 4 days ஆஃப் த வீக். ஓகே, 1 வீக்குன்றது 7 days. ஃபஸ்ட்டு 3 days முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் 4 days ஆஃப் த வீக், அந்த வீக்கில் பாக்கி 4 நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா he buy 15 kg of tomato daily. ஒரு நாளைக்கு 15 கிலோ வாங்கியிருக்காங்க. ஓகே, at 8 rupees per kg. ஒரு கேஜி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, 8 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே, if for entire week he sell tomato at rupees 20 per kg. அந்த entire week 1 week ஃபுல்லாகவே இவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 kgன்றது 20 rupeesக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் his profit or loss for the week. ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 day வீக்கோட ஃபஸ்ட்டு 3 day என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாங்க. ஓகேவா, தென் 1 kgயோட ரேட்டு 10 rupees. ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டு 3 dayல ஒவ்வொரு நாளும் ஒரு கேஜி வீணாக போயிடுது டொமேட்டோ. அப்போ டோட்டலாக எத்தனை கேஜி வேஸ்ட்டாக போயிருக்கும், 3 kg வேஸ்ட்டாக போயிருக்கும். தென் ரிமைனிங் உள்ள 4 daysக்கு 15 kg, ஒரு நாளைக்கு 15 kg வாங்குறாங்க. தென் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா 1 kg 8 rupeesக்கு வாங்குறாங்க. ஓகேவா, டோட்டலாக எல்லாத்தையும்
ஒரு கிலோ 20 ரூபா அப்படின்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா? டொமேட்டோ பாட் ஃபார் 1 டே. 1 டேக்கு எவ்வளோ கேஜி வாங்குறாங்கன்னு சொன்னேன்? 10 கேஜி. கொஸ்டினில் என்ன சொன்னேனோ அதை தான் ரைட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஒரு நாளைக்கு 10 கிலோ வாங்குறாங்க. ஓகேவா? டோட்டல் டொமேட்டோ பாட் ஃபார் 3 டேஸ். ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 10 கிலோனா 3 நாளைக்குன்னும் போது 3 × 10. தட் இஸ் டோட்டலாக எவ்வளோ கேஜி வாங்கியிருப்பாங்க? 30 கேஜி வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 கேஜி ஆஃப் டொமேட்டோ. 1 கேஜி அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன்? 10 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. மொத்தம் நாங்கள் எத்தனை கேஜி வாங்கியிருக்கோம்? 30 கேஜி வாங்கியிருக்கோம். ஸோ 30 கேஜிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணும் போது 30 × 10. தட் இஸ் 30 × 10 300 ருபீஸ். இது எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ். எதுக்கு? ஃபஸ்ட்டு 3 டேஸோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்மாஷ்டு டொமேட்டோ இன் 3 டேஸ். 3 டேஸுக்கு எத்தனை டொமேட்டோஸ் வீணாக போயிருக்கும்? எவ்வளோ டொமேட்டோஸ்? 1 டேக்கு எவ்வளோ வீணாக போச்சுன்னு சொன்னேன்? 1 கேஜி வீணாக போயிடுது. அப்போது 3 டேஸ்க்கு எத்தனை கேஜி வீணாக போயிருக்கும்? 3 × 1 தட் இஸ் 3 கேஜி வீணாக போயிருக்கும். ஓகே, ரிமைனிங் அவங்கக்கிட்ட எவ்வளோ டொமேட்டோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறேன். டோட்டல் ஹவு மெனி கேஜி? 30 கேஜி ஆஃப் டொமேட்டோ. மொத்தத்தில் அவங்கள்ட்ட 30 கேஜி இருந்துச்சு. அதில் 3 கேஜி வீணாக போயிடுச்சு. ஸோ 30 - 3 ரிமைனிங் அவங்கக்கிட்ட எவ்வளோ கேஜி இருக்கும்? 27 கேஜி தான் இருக்கும். ஓகேவா? தென் டொமேட்டோ பாட் ஃபார் ரிமைனிங் 4 டேஸ். பேலன்ஸ் உள்ள 4 டேஸுக்கு அவங்க எவ்வளோ கேஜி வாங்குறாங்கன்னு பார்த்தோம். ரிமைனிங் உள்ள 4 டேஸ்க்கு 1 டேக்கு எத்தனை கேஜி வாங்கினாங்க? 15 கேஜி வாங்கினாங்க. 1 டேக்கு 15 கேஜி வாங்கினாங்க. தென் எத்தனை டேஸ் வாங்க போகிறாங்க? 4 டேஸ். ஸோ 15 × 4. 15 4s are 60 கேஜி. ஓகேவா? அப்போது ரிமைனிங் உள்ள 4 டேஸ்க்கு எவ்வளோ கேஜி வாங்குறாங்கன்னா 60 கேஜி வாங்குறாங்க. ஓகேவா? தென் 1 கேஜி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 8 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. 1 கேஜி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க? 8 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ 60 கேஜி என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 60 × 8 0 8 6 48. அப்போ என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்க? 480 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க 60 கேஜி. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 டேஸ் வந்து 30 கேஜி வாங்கினோம். ஸோ 30 கேஜியோட ரேட் என்ன அப்படின்னா 300 ருபீஸ். 30 கேஜியோட ரேட் என்ன? 300 ருபீஸ். ரிமைனிங் உள்ள 4 டேஸுக்கு எத்தனை கேஜி வாங்கியிருக்கோம்? இது ரிமைனிங் உள்ள 4 டேஸ். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ கேஜி வாங்கியிருக்கோம் அப்படின்னா 60 கேஜி வாங்கியிருக்கோம். தட் இஸ் அதோட ரேட் என்ன? 480 ருபீஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா டோட்டல் வெயிட் ஆஃப் டொமேட்டோ பாட். மொத்தத்தில் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? மொத்தம் எவ்வளோ கேஜி வாங்கியிருக்காங்க? இங்கே 30 கேஜி வாங்கியிருக்காங்க, இங்கே 60 கேஜி வாங்கியிருக்காங்க. ஸோ 60 + 30 90 கேஜி. 90 கேஜியோட காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் 480 + 300. That is 480 + 300. ஆட் பண்ணால் என்ன ஆன்சர்? 480 300 0 8 4 + 3 780. அப்போது என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 780 ருபீஸுக்கு வாங்கியிருக்காங்க 90 கேஜியை. ஓகேவா? பட் அவங்க 90 கேஜியும் சேல்ஸ் பண்ணியிருப்பாங்களா? நோ. ஏன் அப்படின்னா அதில் 3 கேஜி என்ன ஆயிடுச்சு? வீணாக போயிடுச்சு. ஓகேவா? அப்போ லீவிங் ஸ்மாஷ்டு டொமேட்டோ ரிமைனிங் வெயிட் ஆஃப் டொமேட்டோ. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு உள்ளதில் 3 கேஜி வீணாக போயிடுச்சு. ரிமைனிங் அவங்கள்ட்ட எவ்வளோ கேஜி இருக்கும் அப்படின்னா 27 கேஜி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் 60 கேஜி வாங்கினாங்க. அது 60 கேஜி அப்படியே இருக்குது. ஓகே, அப்போ 60 + 27 we get the answer is 87 கேஜி. அப்போ அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க? 87 கேஜியை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க.
ஓகேவா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 kg ஆஃப் டொமேட்டோ, 1 kg ஆஃப் டொமேட்டோட ரேட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 220 rupeesனு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், 87 kgக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 87 மல்டிப்ளையிங் 20 மல்டிபிள் பண்ணுங்கள். 87 மல்டிப்ளையிங் 20 0 அப்படியே போட்டேன். 2 7s are 14, பேலன்ஸ் 1, 8 2s are 16, 16 + 1 17. ஓகே, அப்போது 87 kgயை 1740 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, 1740 rupeesக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்டிருக்காங்க. இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்ன, 1740 rupees. மொத்தத்தில் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன, 780. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும் போது விச் ஒன் இஸ் கிரேட்டர், செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு என்னன்னு தெரியும், ப்ராஃபிட்னு தெரியும். இங்கே என்ன ரேட்டு கண்டுபிடிச்சோம், 1740 rupees. Selling price of 87 kg of tomato is 1740. செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னன்னு சொன்னேன், ப்ராஃபிட்னு சொன்னேன். தட் இஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். 1740 மைனஸ் 780 சப்ராக்ட் பண்ணுங்கள். 1740 மைனஸ் 780, 0 மைனஸ் 0 0, தட் இஸ் இது 14, இது என்ன ஆகிடும் 6. 14 மைனஸ் 8 6, 16 minus 7 9. ஸோ 960 rupees. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும், 960 rupees கிடச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 8th sum. An electrician buy a used TV for 12,000 rupees and used fridge for 11,000 rupees. After spending on repairing the TV and 1,500 on painting the fridge, he fixed up the market price of TV as 15,000 rupees and that of fridge as 15,500 rupees. If he give 1,000 rupees discount on each, find his profit or loss. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எலக்ட்ரீஷியன் பை அ யூஸ்டு டிவி ஃபார் 12,000. ஒரு எலக்ட்ரீஷியனை யூஸ் பண்ண டிவியை என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க அப்படின்னா 12,000 rupeesக்கு வாங்குறாங்க. ஓகே, அதே மாதிரி யூஸ் பண்ண ஃப்ரிட்ஜை என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா 11,000 rupeesக்கு வாங்குறாங்க. ஸோ இது ரெண்டும் என்ன, காஸ்ட் ப்ரைஸ். டிவியோட காஸ்ட் ப்ரைஸ், ஃப்ரிட்ஜியோட காஸ்ட் ப்ரைஸ். ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ₹1,000 ஆன் ரிப்பேரிங் த டிவி, அதுக்கப்புறம் 1,000 rupees டிவியை ரிப்பேர் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி. நெக்ஸ்ட்டு 1,500 ஆன் பெயிண்டிங் த ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜுக்காக 1,500 rupees பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது காஸ்ட் ப்ரைஸ் ஃப்ரிட்ஜோட. ஹி ஃபிக்ஸ் அப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டிவி, டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தட் இஸ் 15,000. ஃப்ரிட்ஜியோட மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, தட் இஸ் 15,500. ஹீ கிவ்ஸ் 1,000 rupees டிஸ்கவுண்ட் ஆன் ஈச். எல்லாத்துக்குமே எவ்வளோ டிஸ்கவுண்ட் போடுறாங்க, 1,000 rupees டிஸ்கவுண்ட் போடுறாங்க. ஃபைண்ட் ஹிஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட்டா லாஸான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கவனிங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி 12,000 rupees, ரிப்பேரிங் சார்ஜ் எவ்வளோ 1,000 rupees. ஓகேவா? அப்போது என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணனா டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிரும். 12,000 + 1,000, டைரெக்டாகவே ஆன்சர் தெரிஞ்சிடும். 12,000ஓட 1,000 ஆட் பண்ணனா என்ன, 13,000. ஓகே, இப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியும், டிவியோட காஸ்ட் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு டிவி மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். டிவியோட காஸ்ட் ப்ரைஸ் 13,000. டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15,000. ரெண்டுத்துக்குமே டிஸ்கவுண்ட் 1,000 rupees கொடுத்துட்டாங்க. சரியா? நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும், காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் வேணும். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இல்லை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். எதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா டிஸ்கவுண்ட்டையும் மார்க்கெட் ப்ரைஸையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தட் இஸ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா
மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதுலேருந்து செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா மேக் பண்ணுறேன். மைனஸ் டேர்ம் கோஸ் டு plus, that is selling price equal to market price, plus term goes to minus, so minus discount. Selling price equal to market price minus discount. Market price oda value 15,000 minus discount oda value 1000. 15,000 லேந்து 1000 subtract பண்ணனா we get the answer is 14,000. அப்போ என்ன ரேட்டுக்கு அவங்க சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க டிவியை? 14,000க்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டிவி என்ன? 13,000. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் மீன்ஸ் கண்டிப்பாக என்ன? ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்? 14,000. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன? 13,000. 14,000 minus 13,000. ப்ராஃபிட் எவ்வளோ? ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணனா டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிவிடுடா. இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணு. 0 0 minus 0 0 0 4 minus 3 1. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் அவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 1000 rupees. எதுக்கு? டிவிக்கு. டிவியோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 1000 rupees. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃப்ரிட்ஜோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 11,000 அண்ட் ரிப்பேரிங் சார்ஜ் 1,500. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணனா டோட்டல் சார்ஜ் தெரிஞ்சிடும். தட் இஸ் 11,000 ப்ளஸ் 1,500. 11,000 ப்ளஸ் 1,500. 0 0 0 ப்ளஸ் 5 5 1 ப்ளஸ் 1 2 1. அப்போது டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 12,500 rupees. ஓகே. மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 15,500. டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டாங்க 1,000 rupees. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸையும் டிஸ்கவுண்ட்டையும் வச்சு செல்லிங் ப்ரைஸ்க்கு ஃபார்முலா மேக் பண்ணுறோம். தட் இஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸோட வேல்யூ 15,500. டிஸ்கவுண்ட் இஸ் 1000. ஸோ 15,500 டிஸ்கவுண்ட் 1000. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். 0 0 5 minus 0 5 5 minus 1 4 1. அப்போது செல்லிங் ப்ரைஸ் என்ன? 14,500. ஓகேவா? இப்போ காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸையும் செக் பண்ண போகிறேன். காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 12,500. செல்லிங் ப்ரைஸ் இஸ் 14,500. விச் ஒன் இஸ் கிரேட்டர்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர். செல்லிங் ப்ரைஸ் கிரேட்டர் மீன்ஸ் ப்ராஃபிட். ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். தட் இஸ் 14,500 மைனஸ் 12,500. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணுங்கள். 14,500 மைனஸ் 12,500. 0 0 5 minus 5 0 4 minus 2 2 1 minus 1 0. அப்போது ஃப்ரிட்ஜோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 2,000 rupees. தென் டிவியோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 1,000. டோட்டல் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் காட் பை டிவி இஸ் 1,000 rupees. Fridge is also get 2,000 rupees. Total profit means ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். that is 1,000 plus 2,000. we get the answer is 3,000 rupees. டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? 3,000 rupees. ஓகே.